Friends and followers, வணக்கம். என்னோட பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்ங்களா? ஃபேக்ட்ஸ் அபௌட் கோகோனட் ட்ரீ, தேங்காய் மரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசலாம் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் வீடியோ போட்டுருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ இருக்கும், மறக்காம அந்த எல்லா வீடியோ போய் பாருங்க. இன்னைக்கு ஒரு 3 விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசலாம் இருக்கோம். ஒரு 3 ஃபேக்ட்ஸ் அபௌட் தேங்காய் மரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசலாம் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா வந்து இந்த உலகத்துல சில பகுதிகளில் வந்து தேங்காய் வந்து கலெக்ட் பண்றதுக்காக வந்து ஜனங்க வந்து என்னதான் வந்து பண்ணுவாங்கன்னா வந்து ட்ரெயின் பண்ண குரங்க வச்சு தேங்காய் வந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம். கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இது தேங்காவை கலெக்ட் பண்றதுக்காக வந்து ஜனங்க வந்து ட்ரெயின் பண்ண குரங்க வச்சு தேங்காய் வந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம். ரெண்டாவது என்னன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் 61 மில்லியன் டன் தேங்காய் வந்து உற்பத்தி பண்றாங்களாம், ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். உலகம் ஃபுல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்றதா சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. 61 மில்லியன் டன் தேங்காய் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா வருஷத்துக்கு. அது இந்த உலகம் ஃபுல்லாவே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களாம். மூணாவது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள நம்ம சேனலை நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணாவது ஃபேக்ட் என்னன்னா வந்து தென்னை மரம் வந்து காட்டுல 100 வருஷம் வரைக்கும் வந்து உயிர் வாழும் சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இது தென்னை மரம் வந்து காட்டுல 100 வருஷம் வரைக்கும் வந்து உயிர் வாழுமா. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போட ப்ரொடியூசிங் நோட்டிஃபிகேஷன் வந்துரும்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.